Yes, welcome back. Social class. So, continuation of the third chapter, civics, controls over the executive. The Council of Minister is responsible to the Assembly. The minister have no answer question asked by the minister have to answer question asked by the member of the legislature. They can be removed from office if the assembly passed the vote of no confidence motion against the ministry. The Council of Minister is responsible to the Assembly. Okay. ஸோ அசம்பிளியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் யார் பொறுப்பானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ரொம்ப பொறுப்பானவங்க. ஓகே, எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் எது இருந்தாலும். ஓகேங்களா? த மினிஸ்டர்ஸ் ஹாவ் டு ஆன்சர் கொஸ்டின் ஆஸ்ட் பை த மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். எதிர்கட்சியோ இல்லை மற்ற சேர்ந்த கட்சியோ இல்லை அவங்க கட்சியிலோ வந்து யாரும் ஒருத்தங்க வந்து ஆன்சர், அதாவது கொஸ்டின் கேட்கும் பொழுது அந்த பர்டிகுலர் கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப எதிர்கட்சிக்காரங்களாம் கேள்வி கேட்கறாங்கனாக்கா அப்போ வந்து ரூலிங் பார்ட்டியுடைய மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பினாக்கா ஆமா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எதிர்கட்சி ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தாலும் கூட தே ஆல்சோ எலெக்டட் பை த பீப்புள். அப்போ அவங்க பீப்புளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருக்கிறதுனால அந்த பீப்புளுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் த பீப்புள் தே ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். அப்படின்னாக்கா மக்கள் கேட்கிற கேள்விக்கு அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி எந்த ஒரு மெம்பர் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் அந்த கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அது அவங்களுடைய டியூட்டி. ஓகேங்களா? த மினிஸ்டர் ஹாவ் டு ஆன்சர் கொஸ்டின் ஆஸ்க்டு பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். அப்போ லெஜிஸ்லேச்சர்ல இருக்கிற மெம்பர்ஸ் கேட்கிற கேள்விக்கு அந்த கன்சர்ன் மினிஸ்டரோ இல்ல சம்டைம்ஸ் அந்த மினிஸ்டரால வந்து அந்த ஆன்சர் பர்டிகுலரா சொல்ல முடியலனாக்கா அப்போ அவரை காப்பாத்துறதுக்கு யார் வருவாருனாக்கா சீஃப் மினிஸ்டர் வந்து ஆன்சர் பண்ணுவார். ஸோ நாட் டு ரெஸ்கியூ த மினிஸ்டர், அவரை வந்து காப்பாத்துறதுக்காக யார் வருவான்னு கேட்டீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த பதில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தே கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ். எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அந்த ஆஃபீஸை விட்டு, அதாவது அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். எப்பன்னு கேட்டீங்கன்னாக்கா பாசஸ் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் என்னன்னாக்கா நம்பிக்கை இல்லா தீர்மானம். அப்ப ரூலிங் பார்ட்டில அந்த கட்சியில் அந்த பார்ட்டிக்குள்ளே வந்து மெம்பர்ஷிப், அதாவது அந்த அந்த கேபினெட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஏதாவது குறைஞ்சு போச்சுனாக்கா, அதாவது அவங்க மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அதை வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த நிமிஷமே வந்து அவங்க என்ன பண்ணிடணும், அவங்களுடைய பதவியை விட்டு விலகிடணும். ஓகே, தே கேன் பி ரிமூவ்டு. அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியும். எப்படின்னாக்கா நோ கான்பிடன்ஸ் மோஷன்ஸ். இது யார் கொண்டு வருவா அப்படின்னாக்கா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை வந்து யார் கொண்டு வரானாக்கா எதிர்கட்சிக்காரன் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சியை அவங்க பிடிக்கிறதுக்காக இது அடிக்கடி வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அப்போ ரூலிங் பார்ட்டில வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சுனாக்கா, அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுனாக்கா இந்த மோஷனை கொண்டு வந்து அந்த அசம்பிளில பிரசன்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா கவர்னர் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். ரூலிங் பார்ட்டியை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம ஜுடிஷியரி, இது தேர்ட் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட். தேர்ட் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஹையஸ்ட் ஜுடிஷியரி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹைகோர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஹைகோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட். இப்போ இந்தியா முழுக்க கோர்ட் ஹைகோர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹையஸ்ட் கோர்ட் எதுன்னு கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க டோட்டல் இந்தியாவுக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற கோர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹைகோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட். The institution of High Court originated in India in 1862 when the High Court was set up at Calcutta, Bombay and Madras. முதல்ல ஹைகோர்ட்ன்றது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ 1862 வந்து நம்ம கண்ட்ரி வந்து யார் ரூல் பண்றாங்கன்னாக்கா பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல் பண்றாங்க. அப்போ அவங்க அப்போதான் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மெயின் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கல்கட்டா, பொம்பாய் அண்ட் மெட்ராஸ்ல மட்டும்தான் வந்து இந்த ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து 1862. இன் கோர்ஸ் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் 1950 நம்ம இந்தியா வந்து இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஈச் ப்ராவின்சஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கேம் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஹைகோர்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லயும் ஒரு ஹைகோர்ட் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்து கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1950க்கு அப்புறம் ஆஃப்டர் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, நம்ம நாடு வந்து குடியரசு நாடா மாறிட்ட பிறகு ஹைகோர்ட் எக்ஸிஸ்டிங் இன் ப்ராவின்சஸ் பிகம் த ஹைகோர்ட் ஃபார் த கரஸ்பாண்டிங் ஸ்டேட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராவின்சஸ் இருந்து ஹைகோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரியும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு அப்புறம்னாக்கா 1950க்கு அப்புறம் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1862 தான் பர்டிகுலரா இந்த 3 சிட்டில கல்கட்டா, பம்பாய் அண்ட் மெட்ராஸ்ல மட்டும்தான் ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. ஓகே, இந்த ஹைகோர்ட் ஆர் த ஹையஸ்ட் கோர்ட் அட் ஸ்டேட் லெவல். ஸ்டேட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கோர்ட் எதுனாக்கா இந்த ஹைகோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. The Constitution of India provide for a high court for each state, but in 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for two or more states or for two or more states and an union territory. இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சில ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. அதாவது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொடுத்துறாங்க. அதாவது ஏற்கனவே திருத்தி அமைக்கப்பட்ட 7வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்போ பண்ணாங்க? 1956 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த 1956 ஆக்டை பேஸ் பண்ணி, அதாவது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டை பேஸ் பண்ணி ஒரு புது ஆக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது பார்லிமெண்ட், அதாவது அந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது பார்லிமெண்ட். அதுக்கு அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு காமன் ஹை கோர்ட்டு ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட், 2 ஸ்டேட்டுக்கும் பொதுவா ஒரு ஹை கோர்ட்டு, இல்லைனாக்கா ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, 2 ஸ்டேட்டோ அது கூட யூனியன் டெரிட்டரியோ, இந்த 3க்கு சேர்த்து 2 ஸ்டேட்டு, எல்லாம் 2 ஸ்டேட்டுக்கு மேல பிளஸ் யூனியன் டெரிட்டரி, இதெல்லாம் ஒன்று, இந்த 3 சேர்த்து ஒரு ஹை கோர்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி அந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட் சொன்னாங்க. பட் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டை பேஸ் பண்ணி என்ன செய்யறாங்கனாக்கா, ஒரு 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் ஆகும், இல்லை 2 இல்லை 3 ஸ்டேட்டு பிளஸ் யூனிட் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் ஆகும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க எப்படின்றது. The state of Punjab and Haryana and the Union Territory of Chandigarh have the common high court situated at Chandigarh. பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு ஸ்டேட்டு, ஹரியானா ஒரு ஸ்டேட், இந்த 2 ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் வந்து சண்டிகார். சண்டிகார் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு யூனியன் டெரிட்டரி சொல்றாங்க. அப்போ இந்த 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்தா மாதிரி ஒரு ஹை கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ பஞ்சாப் ஒரு ஸ்டேட்டு, ஹரியானா ஒரு ஸ்டேட்டு பிளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து சண்டிகார், இது 3த்துக்கும் ஒரே ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாத்தி இஸ் காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். இங்க பாத்தீங்கன்னாக்கா 4 ஸ்டேட் இருக்குது. அசாம் ஒரு ஸ்டேட்டு, நாகாலாந்து ஒரு ஸ்டேட்டு, மிசோரம் ஒரு ஸ்டேட்டு, அருணாச்சல பிரதேஷ். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேட்டுங்க. அப்போ இந்த 4 ஸ்டேட்டுக்கு 4 ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இந்த 4 ஸ்டேட்டுக்கும் ஒரே ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அது எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்கனாக்கா கவுஹாத்தி அப்படின்ற இடத்துல வந்து அவங்களுக்கு 4 ஸ்டேட்ஸுக்கும் ஒரே ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா the High Court of Guwahati has its branches in Itanagar, Kohima and Aizawl. The High Court of Guwahati The High Court of Guwahati has its benches in Itanagar, Kohima and Aizawl. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இட்டாநகர், கொகிமா, ஐஸ்வாலுக்கு தனித்தனி பிரான்ச்சஸ் வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்தாலும், டெல்லி தோ இஸ் நாட் ஏ ஸ்டேட், டெல்லி வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, இருந்தாலும் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் ஹைகோர்ட். அப்போ டெல்லி வந்து ஒரு கேபிட்டல்ன்றதாலும் அது ஒரு யூனியன் டெரிட்டரினாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஹைகோர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அப்ப எவ்ரி ஹைகோர்ட் ஹாஸ் சீஃப் ஜட்ஜஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய நம்பர் ஆஃப் ஜட்ஜஸும் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. The number of judges varies from state to state. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜஸும் வந்து மெம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து மாறுபட்டு இருப்பாங்க. ஓகே, the number of judges of the each high court is determined by the president. அது வந்து முடிவு பண்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் எத்தனை ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்றது முடிவு எடுக்கக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்குனாக்கா பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குது. At present there are 25 high courts. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது for 28 states. 28 ஸ்டேட்டுக்கு 25 ஹை கோர்ட் இருக்குது, இன்க்ளூடிங் நியூ ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் at 1st January 2019 at a principal seat in அமராவதி. அமராவதி தான் வந்து கேபிட்டல். ஓகே, அந்த கேபிட்டல்ல ஒரு ஹைகோர்ட், ஆந்திர பிரதேசோடைய கேபிட்டல் வந்து அமராவதி. அந்த அமராவதி இடத்துல வந்து ஒரு ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதை சேர்த்து சொல்றாங்க 2019. ஓகே, அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். புரியுதுங்களா? அப்போ பாத்தீங்கன்னாக்கா
25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. 28 ஸ்டேட்ஸுக்கு 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. அதுல வந்து இதுல வந்து 9 யூனியன் டெரிட்டரியும் சேர்ந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுடிக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட், ஒரிஜினல் ஜுடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, என்னென்ன அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதை சரி, ஒரிஜினல் ஜுடிக்ஷன் என்ன அர்த்தம்? முதல்ல ஒரிஜினல் டியூட்டினா, அதாவது உண்மையான வேலை என்ன, ஹைகோர்ட்டினுடைய உண்மையான வேலை என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன வேலைங்கிறத பார்க்கலாம். இந்த ஜுடிஷியல் கெப்பாசிட்டி, the High Court of the Presidency towns, Bombay, Calcutta and Madras have both original and applied jurisdictions, while other high courts have mostly applied jurisdictions. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 2 விதமான ஹை கோர்ட்ஸ் இருக்குது. இப்போ 1986ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களே ஹை கோர்ட், மும்பை, கல்கட்டா, மெட்ராஸ். இந்த 3 கோர்ட்டுக்குமே வந்து 2 பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது? ஒரிஜினல் ஜுடிஷன்ஸையும் வந்து அவங்க வந்து பார்த்துக்கணும். 2வது அப்ளிகேட் ஜுடிஷனையும் அவங்க கவனிக்கணும். இது ரெண்டுமே வந்து இந்த 3 ஹை கோர்ட்டுக்கு வந்து பொருந்தும். அந்த 2 பவர் அவங்களுக்கு உண்டு. ஆனா மற்ற ஹை கோர்ட்டுக்கு அப்ளிகேட் ஜுடிஷன் மட்டும்தான் வேலையே. இந்த கோர்ட்டுக்கு மட்டும் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களே அவங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து இந்த பவர் உண்டு, அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்றது உண்டு. இது ரெண்டுமே எடுத்து நடத்துவாங்க அவங்க. ஓகேங்களா? ஓகே. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரலிட்டி, ப்ரொபர்ட், மாட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். இதான் வந்து மெயின் ஒர்க். ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரலிட்டி. அட்மிரலிட்டினாக்கா ரொம்ப முக்கியமான, கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேசஸ்லாம் வந்து யார் கவனிப்பாங்கனாக்கா அது இந்த 3 கோர்ட்ல தான் கவனிப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கேசஸாக இருக்கும். அது பேர் தான் அட்மிரலிட்டின்னு சொல்றாங்க. முக்கியம் வாய்ந்த என்ன சொல்றது, முக்கியம் வாய்ந்த கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பொபர்ட் அப்படின்னா என்னன்னாக்கா உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா? இந்த உயில்னா என்ன சொல்றாங்க, அதாவது டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றது வேற, உயில்ன்றது வேற. ஓகே, ஒருத்தர் இறக்குற தருவாயில வந்து அவருக்கு நிறைய சொத்து இருக்கும். அவருக்கு வந்து அவருடைய ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் என்ன ஓரலா சொல்றாரோ அதை எழுதி அது அப்ரூவலா மாத்துறதுக்கு பேர் தான் வந்து உயில். அந்த உயில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா அது சம்பந்தமா வந்து ஏதாவது கோர்ட்டுக்கு போகணுனாக்கா இந்த 3 கோர்ட்டுக்கு தான் போக முடியும். மும்பை, கல்கட்டா, சென்னை போக முடியும். அதுதான் வந்து ப்ரொபர்ட். நாங்க உயில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து டீல் பண்றது. அதுக்கப்புறம் மாட்ரிமோனியல், இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கல்யாணம் நடக்குது இல்லையா, அந்த கௌரி விஷயமா வேற எந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை பத்தி அவங்க வந்து அதை டீல் பண்ணுவாங்க. அப்புறம் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட், கோர்ட் அவமானப்படுத்துற விஷயமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுல வருதுனாக்கா இதெல்லாம் வந்து அந்த 3 கோர்ட்டுடைய ஜுடிஷன்ல வந்து வருது. அட்மிரலிட்டி, ப்ரொபேட், மாட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். தே ஹாவ் ஒரிஜினல் ஜுடிஷன்ஸ். இதுதான் வந்து அவங்க உண்மையான பவர்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ the presidency high court have original jurisdictions in which the amount involved is more than 2000 and in criminal cases which are committed to them by the presidency magistrate. அப்போ the presidency high court சொல்ல மற்ற கோர்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜுடிஷன்ஸ் இன் விச் த அமௌண்ட் இன்வால்வ், அதாவது 2000 வேல்யூ உள்ள கேசஸை மட்டும்தான் வந்து இவங்க அப்ளிகேட் ஜுடிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது கீழ்கோர்ட்ல இருந்து மேல் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணும்போது அந்த கேஸுக்கு வந்து எவ்வளவு வேல்யூ இருக்குன்னாக்கா மோர் தென் 2000 rupees வேல்யூ இருக்கணும். அப்பதான் வந்து அதை வந்து அப்ளிகேட் ஜுடிஷன்ஸா வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ அப்ளிகேட் ஜுடிஷன்ஸ் பார்ப்போம். As court of appeal, all high courts entertain appeals in civil and criminal cases from their subordinate court as well as on their own. இல்லையா? இப்ப டைரக்டாவும் நம்ம வந்து அப்பீல் பண்ண முடியும். இல்ல கீழ் கோர்ட்ல ஒரு கேஸ் தோத்து போச்சு, அதை மீறி நம்ம வந்து ஹை கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அதுக்கு பேரும் அப்ளிகேட் ஜுடிஷன்ஸ் தான். இல்ல டைரக்டாவே நீங்க வந்து அப்பீல் பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து அப்ளிகேட் ஜுடிஷன். நம்ம வந்து கேஸை வந்து அப்பீல் கோர்ட் வந்து அப்பீல் பண்றதுனால அதுக்கு பேர் வந்து அப்ளிகேட் ஜுடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல இந்த 3 ஒரிஜினல் ஜுடிஷன்ஸ், அதை தவிர மற்ற ஹை கோர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அப்ளிகேட் ஜுடிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து எப்படி இந்த கேஸா இருக்கலாம், கிரிமினல் கேசஸாகவும் இருக்கலாம், இல்லைனாக்கா அது வந்து சிவில் கேசஸ்லாவும் இருக்கலாம். ஸோ எந்த கேசஸா இருந்தாலும் ஆஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆல் ஹை கோர்ட் என்டர்டைன் அப்பீல்ஸ் இன் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ஃப்ரம் த சபார்டினேட் கோர்ட். சபார்டினேட் அர்த்தம் ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற மற்ற எல்லா கோர்ட்டுமே வந்து சபார்டினேட் கோர்ட் தான். ஆஸ் வெல் அஸ் ஆன் தர் ஓன், அதாவது நம்ம டைரக்டாவும் போய் நம்ம வந்து ஹை கோர்ட்ல வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளிகேட் ஜுடிஷன்ல அப்ளை பண்ண முடியும். ஓகே, so they have however no jurisdictions over tribunal established under the
laws relating to the armed forces of the country. நம்முடைய ஆர்மி பீப்புள்லாம் வந்து ஏதாவது கண்ட்ரில இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்மி பீப்புள் வந்தாரு வச்சுங்களேன், அவர் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருனாக்கா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்க முடியாது. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சாலும் அவங்க என்ன செய்வாங்கனாக்கா மிலிட்டரி கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம கோர்ட் வந்து அவரை வந்து எதுவுமே டீல் பண்ண முடியாது. ஒரு மிலிட்டரி ஆபீசரோ ஒரு மிலிட்டரி மேனை வந்து ஏதாவது தப்பு செய்யற பட்சத்துல அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைத்தாங்கனாக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் எங்க கொண்டு போய் விடணும்னாக்கா மிலிட்டரி கோர்ட்ல தான் கொண்டு போய் வந்து அவர் வந்து ஒப்படைப்பாங்களே தவிர ஹைகோர்ட்டுக்கோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எடுத்துட்டு போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டோ ஒரு மிலிட்டரி மேனை வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசரையோ வந்து எதுவுமே என்கொயரி பண்ணதுக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? So they have, however, no jurisdiction over tribunals established under the law relating to the armed forces of the country. So எந்த ஒரு armed forces of the armed forces peopleயும் வந்து இந்த ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டை வந்து டீல் பண்றதுக்கு முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட் இருக்குது. ஓகே. ரிட்ஸ் ஜுடிக்ஷன்ஸ். ரிட்னாக்கா மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிட்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுன்றது வந்து மட்டும் எப்படின்னாக்கா இது எப்பெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ under article 226 of the constitution the high court are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 226ல பாத்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட் என்ன செய்யலனாக்கா கிவன் பவர், அதாவது ஹைகோர்ட்டுக்கு வந்து சில பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த பவர் மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் வந்து அதிகமான பவர் கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் இஷ்யூயிங் ரிட்ஸ், மனு வந்து இஷ்யூ பண்றதுக்கு அந்த அவருடைய ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 226ல கான்ஸ்டிடியூஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் அதாவது கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் 226 வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த அந்த ஆர்டர் வந்து ரிட்ஸ்னா ஆர்டர் சொல்லுவாங்க, கோர்ட்டுடைய ஆர்டர். அது எதுக்கு முதல்ல பயன்படுத்தலாம்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைன்னு சொல்றாங்க இல்லையா, மனுஷனுடைய அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 சொல்லுவாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிலிஜியஸ் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த 6 ரைட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது மற்ற பர்பஸுக்கும் வந்து அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்றாங்க. அந்த ரிட்ஸ்ன்றது கோர்ட்டுடைய ஆர்டர். ஓகேங்களா? இட் எக்ஸசைஸ் திஸ் பவர். இந்த பவர் வந்து கோர்ட் வந்து எப்ப யூஸ் பண்ணுதுனாக்கா கோர்ட் மே இஷ்யூ அந்த சேம் டைப் ஆஃப் ரிட்ஸ் ஆர்டர் ஆர் டைரக்ஷன் விச் த சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர் டு இஷ்யூ அண்டர் ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி இந்த அந்த ரிட்டை வந்து யூஸ் பண்ற மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் இன் எக்ஸஸ் ஆஃப் திஸ் பவர் த கோர்ட் மே இஷ்யூ த சேம் டைப் ஆஃப் ரிட்ஸ் ஆர்டர் ஆர் டைரக்ஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து இந்த ரிட்டை வந்து யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஹை கோர்ட்டும் இந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேலா? The jurisdiction to issue writs under this article is larger in the case of high court. அதாவது சுப்ரீம் கோர்ட்டை விட இந்த ரிட்ஸை வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கோர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹை கோர்ட் தான். ஏன்னாக்கா for which the supreme court can issue them only where the fundamental rights have been infringed, and the high court can issue them not only in such a cases but also where an ordinary legal right has been infringed. அதாவது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிச்சனால் மட்டுமே அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர், இந்த ரிட்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணும். ஆனா ஹை கோர்ட் அதை தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர மற்ற கேஸ் ஆர்டினரி லீகல் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதுக்கு வந்து இந்த ரிட்ஸை வந்து ஹை கோர்ட் வந்து யூஸ் பண்ணும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிட்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யூஸ் பண்றதை விட அந்த ஸ்டேட் ஹை கோர்ட் தான் வந்து அதிகமா வந்து இந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. இட் ஹாஸ் த பவர் டு இஷ்யூ த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ். அதாவது இந்த லீகல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஹை கோர்ட் வந்து எந்த மாதிரி விதமான ஆர்டர், அதாவது அந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்றாங்கன்றத ஒரு 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 5 வகையில ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்கொணர்வு மனு. ஒரு ஆளு வந்து தப்பு செஞ்சு இப்ப வந்து மலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மலையான்ற ஒருத்தர் வந்து நிறைய வந்து பேங்க்ல லோனை வாங்கிட்டு அவர் வந்து இப்ப வந்து இங்கிலாந்துல இருக்கிறார், லண்டன்ல இருக்கிறார், புரியுதுங்களா இல்லையா. இப்ப அவர் தப்பு செஞ்சுட்டு அங்க ஓடி போயிட்டார். இப்ப அவரை கொண்டு வந்து இப்ப நம்ம இந்தியன் கோர்ட்ல வந்து ஒப்படைக்கணும். அப்போ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இந்த இஷ்யூ யூஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு பேர் தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேண்டமஸ் அப்படின்னாக்கா ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணும். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை இடும். அதுக்கு பேர் தான் வந்து மேண்டமஸ் ரைட்ஸ் அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ப்ரொகப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொகப்ஷன்னாக்கா கீழ்கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குது. அது வந்து என்ன செய்யறாங்க, இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ஒரு ப்ரொகப்ஷன் ஆர்டர் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், கீழ்கோர்ட் நடக்கிற அந்த கேஸை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஹைகோர்ட்ல போய் அப்ளை பண்ணி அதோட தடை செய்ய சொல்லலாம். அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொகிப்ஷன் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கோ வாரண்டோ அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தகுதி வினா. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஒரு போஸ்டிங் என்ன அர்த்தம்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு சாதாரண இருந்து ஒருத்தர் திடீர்னு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அவர் வந்து குவாலிஃபைடு பர்சனா, ஓகேங்களா, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குதா அப்படிலாம் கேள்வி கேட்டு அவர் உண்மையான அப்படி தகுதியா இருக்கிற மாதிரி இருந்தாருனாக்கா அவர் வந்து அந்த தகுதி இருந்ததுனாக்கா ஓகே அவர் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அவருக்கு அது தகுதி இல்லைன்னு சொன்னாக்கா அவருக்கு அந்த வேலையை விட்டு நிறுத்திடலாம். அந்த வேலையை விட்டு அவரை தூக்கிடலாம். இல்ல அந்த ப்ரொமோஷனுடைய இதை வந்து நம்ம ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முடியும். அது எதனால முடியும்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரிட்டை யூஸ் பண்ணி தான், கோ வாரண்ட் ரிட்டை யூஸ் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் வந்து செர்டரியோரி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த செர்டரியோ ரிட்ன்றது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடக்குது. கீழ்கோர்ட்ல தோத்து போன ஒரு கேஸை வந்து ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்ப அந்த ஹைகோர்ட்ல அந்த கேஸ் நடக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து சபார்டினேட் அது கீழ்கோர்ட்ல இருந்தனாக்கா அது கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. அதுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் எதையும் மறைக்காம கொண்டு வந்து ஹைகோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க ஹைகோர்ட். அந்த ரிட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்க, செர்டரியோரி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆர்டர். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி யூஸ் பண்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட் தான் வந்து இது அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஓகே, அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இல்லாம ஆர்டினரி லீகல் இஷ்யூஸ் கூட வந்து இந்த ரிட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர்வைசரி ஜுடிஷன், அதாவது இப்படி இதுலயே உங்களுக்கு நல்லா தெரியும். சூப்பர்வைசரினா என்ன அர்த்தம்னாக்கா மேற்பார்வையிடுறது. அப்ப ஹைகோர்ட் வந்து தனக்கு கீழே இருக்கிற கோர்ட்டை வந்து எப்பவுமே சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வர்ற ஒரு கேட்டகரி தான். ஓகேங்களா? High Court has the power of a superintendence over all the courts and the tribunal functioning in a territorial jurisdictions except military court or tribunals அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹைகோர்ட் என்ன செய்யினாக்கா தனக்கு கீழே இருக்கிற ஸ்மால் கோர்ட்டா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த எந்த டைப் ஆஃப் கோர்ட்ஸா இருந்தாலும் சரி, தனக்கு கீழே தனக்கு கண்ட்ரோல் இருக்கிற எல்லா கோர்ட்டையும் வந்து இவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ண முடியும். எக்ஸப்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மிலிட்ரி கோர்ட்டை மட்டும் இவங்களால, ட்ரிபியூனல்ஸ் சொல்லக்கூடிய அந்த மிலிட்ரி கோர்ட்டை மட்டும் இவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதில் வந்து இவங்க தலையிட முடியாது. அதை தவிர மற்ற எத்தனை டைப் ஆஃப் கோர்ட்ஸ் இருந்தாலும் சரி, இவங்க கீழே இருக்கிற அந்த கோர்ட்ஸ் வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். Thus it may call for returns from them. Okay la, it may it may call from return from them, make an issue general rules and the prescribed form for regulating the practices and the proceedings of them. இப்போ கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க, மேக் அன் இஷ்யூ, ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம். பிரிஸ்கிரைப் ஃபார்ம்னாக்கா இப்படிதான் அந்த ஃபார்ம் இருக்கணும், இந்த 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 விதத்தை தான் வந்து அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்டுக்கு வந்து சில கண்ட்ரோல்ஸ் சில ஆர்டர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெனரல் ரூல்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் சபார்டினேட் கோர்ட் வந்து ரூல் ஆகும், அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதை வந்து அப்பப்போ வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக, ரெகுலேட்டிங்னா அதான் அர்த்தம், ரெகுலேட்டிவ் பண்றதுக்காக ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதை எப்படி ஃபாலோ பண்றது ப்ரொசீடிங்ஸும் வந்து இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டினுடைய வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் இன் விச் த புக்ஸ் என்ட்ரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தம். பிரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ், அதாவது ஒவ்வொரு கேஸ் நடக்கும்போது அந்த ஃபார்ம்ஸை வந்து விச் அது புக்ஸா இருக்கலாம், இல்லை என்ட்ரிஸா இருக்கலாம், இல்லை அதோடைய அக்கௌண்ட்ஸ்னாக்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். அதெல்லாம் வந்து சீக்கிரட்டா அது வந்து அழகா பதப்படுத்தி வைக்கக்கூடிய வேலையும் வந்து அந்த ஹைகோர்ட்டுடைய வேலையா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா செட்டில் ஆஃப் ஃபீ பேயபிள், அதாவது இந்த கோர்ட்ல ஒர்க் பண்ற ஷெரீஃபா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், ஆபீஸரா இருக்கட்டும், அவங்க லீகலா இருக்கும், அவங்களுக்கு உண்டான எல்லா இதையும் வந்து என்னது பிராக்டிஷனர்ஸ் ஆஃப் தம் இல்லையா, அவங்களுக்கு செட்டில் த ஃபீ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீ எல்லாம் வந்து அப்பப்போ அதை ரிவைஸ் பண்றது இல்ல வந்து ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே யாருடைய டியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சூப்பர்வைஸ் ஜுடிஷன் ஆஃப் ஹைகோர்ட்டுடைய டியூட்டியா இருக்கும். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ
ஒவ்வொரு கேஸும் வந்து ஹைகோர்ட்ல நடக்கும்பொழுது அந்த கேஸுடைய டீலிங்ஸ், அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த டிசிஷன்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இல்ல என்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களோ, டிகிரினா ஆர்டர் அர்த்தம். இஷ்யூடு பை த ஹை கோர்ட் ஆர் பிரிண்டட், அது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் ஆர் கெப்ட் அஸ் எ ரெக்கார்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ். இதே மாதிரி ஒரு கேஸ், அதாவது ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் என்ன அர்த்தம்னாக்கா, பிற்காலத்துல வந்து இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து வந்துச்சுனாக்கா, அப்ப இந்த கேஸை வந்து அவங்க எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்தது, அப்ப இவருக்கு வந்து இவ்வளவு தண்டனை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்குது, இதை பேஸ் பண்ணி நீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி அது ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ணி அந்த கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணலாம். அதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, அது பிரிண்டட் ஃபார்ம்ல அதை வந்து ஒரு புக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குனாக்கா ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் பை த கோர்ட் as well as by the lawyers. அது லாயரும் யூஸ் பண்ணலாம், கோர்ட்டும் வந்து யூஸ் பண்ணலாம். கோர்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து அது எக்ஸாம்பிளா காப்பாரு. இன் சச் எ நீட் அரைசஸ், தேவைப்பட்டாக்கா அதை வந்து எக்ஸாம்பிளா வந்து சைட் பண்ணி அதை வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். இல்ல லாயர் வந்து அதை பேஸ் பண்ணி வாதாட முடியும். thus it also act as a court of record. அதனால இது பேர் என்ன சொன்னாக்கா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா வந்து கொடுப்பாங்க. So with that we finish that chapter. We will continue the new lesson now. Okay. So now it is a chapter, India, Resources and Industries, from the Geography, 4th lesson, Unit 4. So just we will have a introductions about this lesson. Okay. India, Resources and Industries. Learning objectives. In the chapter நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்? To learn about the resources and its type. நம்ம நாட்டில் எத்தனை வகையான ரிசோர்சஸ் இருக்குது, என்னென்ன வகையான ரிசோர்ஸ், எங்கெல்லாம் வந்து ரிசோர்சஸ் இருக்குது, எத்தனை வகையான ரிசோர்ஸஸ் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது முதலுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ல ஒன்று. அடுத்தல பார்த்தீங்கன்னாக்கா டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரினூவபிள் அண்ட் நான் ரினூவபிள் ரிசோர்சஸ். அதாவது புரிஞ்சுக்க போகிறோம் இதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய மெயின் தீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரினூவபிள் ரிசோர்ஸ்னா என்ன, நான் ரினூவபிள் ரிசோர்ஸ்னா என்றதை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இது ரெண்டாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். மூணாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. நம்ம நாட்டில் எத்தனை வகையான டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி எந்தெந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுன்றத பற்றியும் நாம் இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டு அனலைஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். டு அனலைஸ் த ப்ராப்ளம், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றாங்க, இதை பத்திலாம் வந்து இந்த லெசனை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அந்த சாப்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி மேட்டர் ஆர் எனர்ஜி derived from the environment that is used by living things including humans is called natural resources. அப்ப இது என்ன அர்த்தம், what is mean by natural resources, அதனுடைய டெஃபினேஷன் தான் இது. இப்போ வாட் இஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ்னாக்க இந்த ஆன்சரை நீங்க எழுதணும். எனி மேட்டர், ஓகேங்களா, எனி மேட்டர், எனி மேட்டர் ஆர் எனர்ஜி, ஓகேங்களா, ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு எனர்ஜியா இருக்கலாம், அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, derived from the environment that is used. அந்த எனர்ஜியும் அந்த மேட்டரும் வந்து நமக்கு வாழறதுக்கு அது யூஸ் ஆச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எனி மேட்டர் அண்ட் எனர்ஜி derived from the environment. என்வாயன்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மேட்டரா இருக்கும், அது வந்து நம்முடைய லிவிங் யூஸ்டு பை லிவிங் திங்ஸ், நம்ம உயிர் உள்ள பொருளுக்கு வந்து அது யூஸ் ஆகுதுனாக்கா இன்க்ளூடிங் ஹியூமன், அதாவது ஜீவராசிகள்னு சொல்லக்கூடிய அது வந்து அனிமல்ஸா இருக்கட்டும் அல்லது ஹியூமன் பீயிங்ஸ், அது அது ரெண்டு வகையாருக்கும் வந்து அந்த மேட்டரோ அந்த எனர்ஜியோ வந்து யூஸ் ஆச்சுனாக்கா அந்த ரிசோர்சஸ்க்கு பேர் தான் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்க்ளூட், நேச்சுரல் ரிசோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏரு, வாட்டரு, சாயிலு, மினரல்ஸ், ஃபாசில், ஃபியூல்ஸ், பிளான்ஸ், வைல்ட் லைஃப் எக்ஸெட்ரா. இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஏர் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸ். ஏர் இல்லைனாக்க நம்ம எல்லாமே உயிர் வாழ முடியாது ஒண்ணு.
வாட்டர் அது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரலா கிடைக்கிற ஒரு திங்ஸ். சாயில் அதுவும் நேச்சுரல் ரிசோர்ஸ், மினரல்ஸ், ஃபாசில்ஸ், ஃபியூல்ஸ், பிளான்ட்ஸ், வைல்ட் லைஃப், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். இப்போ மெனி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் யூஸ்டு அஸ் ஏ ரா மெட்டீரியல். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்ல சில வகையான நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியலா யூஸ் ஆகுது. ரா மெட்டீரியலா என்ன அர்த்தம்னாக்கா அன்பினிஷ்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதாவது பதப்படுத்தாத ஒரு ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ்னு எதை சொல்லலாம். அன்பினிஷ்டு ரிசோர்சஸ், அதாவது அதை வந்து ஃபினிஷ் பண்ண பிறகுதான் அது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டன் எடுத்துங்க. காட்டன்னா என்ன எடுத்துனாக்கா பருத்தின்னு சொல்லுவாங்க, பஞ்சுன்னு சொல்லுவாங்க, பருத்தின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய காட்டனுக்கு பேர் தான் வந்து பருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பருத்தி என்ன செய்வாங்க, நல்லா ப்ராசஸ் பண்ணி அதை த்ரெட்டா மாத்தி அதை கிளாத்தா மாத்துவாங்க. அப்போ காட்டன் சொல்லும் போது அது ஒரு ரா மெட்டீரியல், அது பினிஷ்டு ப்ராடக்ட் தான் வந்து கிளாத்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரா மெட்டீரியலை வந்து ப்ராசஸ் பண்ண பிறகு அது என்னவா மாறுதுனாக்கா ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா மாறுது. அதனால தான் காட்டன் வந்து ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். So many natural resources are used as a raw materials. They play a vital role in the economic development of any region. ஒரு நாட்டுக்கு ஒரு எக்கனாமிக், அதாவது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னாக்கா இந்த ரிசோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியா இருக்கட்டும், ஒவ்வொரு ரீஜனா இருக்கட்டும், அந்தந்த ரீஜன் டெவலப் ஆகுதுனாக்கா அங்க கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்றாங்க. ஓகே. நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் செவரல் பேசிஸ். இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து நாம நிறைய செவரல் பேசிஸ்ல வந்து அதை பிரித்து வச்சுக்கிறாங்க. ஆனா பேஸ்ட் ஆன் கண்டினியூடு அவைலபிலிட்டி த ரிசோர்சஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன்டு டூ டைப்ஸ். அதாவது தொடர்ச்சியா இந்த ரிசோர்சஸ் கிடைக்கிறத பொறுத்து தான் நாம இந்த ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு பேர் வந்து டூ டைப்ஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து ரினியூவபிள் ரிசோர்சஸ். ரினியூவபிள் ரிசோர்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்கா திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸ்க்கு பேர் தான் வந்து ரினியூவபிள் ரிசோர்சஸ். அப்படின்னா என்ன சொன்ன அர்த்தம், ரினியூவபிள் ரிசோர்ஸ் ஆர் தோஸ் விச் ஹாவ் a natural regeneration after their utilization. ஒரு ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் அந்த ரிசோர்சஸ் நமக்கு குயிக்கா கிடைக்குதுன்னா, திரும்பவும் கிடைக்குது, சீக்கிரத்துல கிடைக்குதுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து ரினியூவபிள் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் எடுத்துக்கோமே, டெய்லி நமக்கு ஏர் கிடைக்கிறதுனால தான் நம்ம பிரீத் பண்றோம், நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்றோம் இல்லையா? ஸோ அது வந்து என்ன அர்த்தம், ரினியூவபிள் ரிசோர்சஸ். சன்லைட் எடுத்துங்க, சன்லைட் டெய்லி வந்து சன்லைட் இருக்குது. ஓகே, சன்லைட் இல்லைனாக்கா என்னென்ன பிரச்சனை நடக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதுவும் ஒரு ரினியூவபிள் ரிசோர்சஸ் தான். இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய, திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய, நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகும் திரும்பவும் அது கிடைக்குதுனாக்கா அந்த ரிசோர்சஸ்க்கு பேர் தான் வந்து ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் தோஸ் விச் ஹேவ் நேச்சுரல் ரீஜெனரேஷன் ஆஃப்டர் தேர் யூட்டிலைசேஷன். யூட்டிலைசேஷன் பண்ண பிறகும் அது ரீஜெனரேட் ஆகுது இல்லையா? அந்த ரீஜெனரேட் ஆகிற அந்த ரிசோர்சஸ் பேர் தான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். இது ஒரு டைப். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்க. அதாவது ரினியூவபிள் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், tidal energy, wave energy, etc. are the renewable resources. Okay, அடுத்த ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் த சோர்சஸ் தட் cannot be replaced after utilization. நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னா அர்த்தம், ஆஃப்டர் யூட்டிலைசேஷன் பண்ண பிறகு அந்த ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்காம போயிடும், அந்த ரிசோர்சஸ் திரும்பவும் கிடைக்காது. அதுக்கு பேர் தான் வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆர் சோர்சஸ் தட் cannot be replaced. ரீப்ளேஸ் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 200 மில்லியன் இயர்ஸ் 400 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப பூமிக்கு, அதாவது எர்த்துக்கு கீழே இருக்கிற, எர்த்து கிரஸ்டுக்கு கீழே இருக்கிற அந்த கோல்னா நிலக்கரி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம், யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த கோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும். புரியுதுங்களா இல்லையா? இப்போ ஒரு ஒரு வாட்டர் எடுத்துங்க, இப்ப தண்ணி இல்லை அப்படின்னாக்கா ஒரு 6 மாசம் சேர்ந்து மழை பெய்யும், மழை பெய்ஞ்சாக்க மறுபடியும் தண்ணி கிடைக்கும். இது ஒரு ஷார்ட் பீரியட். ஆனா கோல் கிடைக்கிறதுக்கு 200 மில்லியன் இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்குள்ள எத்தனை ஜெனரேஷன் அழிஞ்சு போகுமா தெரியாது. அப்போ அந்த மாதிரி ரிசோர்சஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் எக்ஸாம்பிள் வந்து கோல். அதுவும் சரி, இது ஒன்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாக்கா மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். பெட்ரோல் தான் நம்ம அடிக்கடி கிடைக்கிறத போட்டுனே இருக்கணும், ரைட்டு, போட்டுனே இருப்போம். ஆனா ஒரு சில நேரத்துல வந்து என்ன ஆகும், பெட்ரோலே வந்து பூமிக்கு அடியில கம்ப்ளீட்டா வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்ப நமக்கு பெட்ரோலே கிடைக்காது. அதனால தான் இப்ப எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோலார் ஸ்கூட்டர் சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரை நம்பி தான் வந்து இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. ஓகே,
ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எக்ஸெட்ரா ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. ஓகே, அப்ப நான் ரினியூவபிள்ஸோட எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது வந்து மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ்னா என்ன? மினரல்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மினரல்ஸ்ன்றது ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் தான், நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தான் ஆஃப் ஆர்கானிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்கானிக்னா என்ன அர்த்தம்? அதுல கார்பன் கண்டென்ட் உள்ள ரிசோர்சஸா இருக்கும். அதனால வந்து அதுக்கு பேர் வந்து மினரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மினரல் ரிசோர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? The process of extracting mineral from the earth is known as mining. Process of extracting mineral, ஒரு மினரல்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எர்த்ல இருந்து எடுக்கிறோம். அப்போ எர்த்ல இருந்து எடுக்கிற எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டிங் மினரல்ஸும் அதுக்கு அந்த மாதிரி அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து மைனிங், அதாவது சுரங்கம். இப்போ கோல் மைனிங், கோல்டு மைனிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்துனாக்கா தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மைனிங் சொல்லுவாங்க. The process of extracting mineral from the earth is known as mining. அப்போ மைனிங் என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரிசோர்சஸ் வந்து பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறோமோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் மைனிங் அப்படின்னு சொல்றாங்க. The mines near the earth crust are known as open pit mines. இந்த மைன்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு வந்து ஓப்பன் பிட் மைன்ஸ் ஒன்னு இருக்குது, ஒன்னு வந்து ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகே, ஓப்பன் மைன்ஸ்னாக்க எர்த் கிரஸ்டுக்கு மேலேயே இருக்கும். ஆனா சில ரிசோர்சஸ்லாம் வந்து நம்ம ஆழமா தோண்டக்குள்ளதான் சில ரிசோர்சஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். அப்ப அதனால மேலே கிடைக்கிற அந்த ரிசோர்சஸ் பேர் வந்து ஓப்பன் பிட் மைன்ஸ், while the deep mines are known as shaft mines அப்படின்னு சொல்ல ரெண்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கோம். நம்ம அடுத்த கிளாஸ் கம்மிங் அது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.